ஒரு ஊழியருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் கேட்டேன். அவர் சொன்னார், பல வருஷங்கள் கழித்து ஆண்டவர் அவரை தொட்ட பிறகு மனமாறி ஆண்டவரிடத்திலே வந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, கிட்டார் வாசித்து ஆண்டவருக்காக பாட வேண்டும் என்று. சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லையாம். பரவாயில்லை என்று சொல்லி அவர் என்ன செய்தார், ஒரு கிட்டாரை வாங்கி, ஆண்டவரே எனக்கு நீர் இதை வாசிக்க சொல்லிக் கொடு என்று ஆண்டவருடைய உதவியை கேட்டு ஜெபம் பண்ணி வாசிக்க ஆரம்பித்தாராம். அவர் சொன்னார், 2 மாதங்களிலே நன்றாக வாசிக்கக்கூடிய திறனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொன்னார். ஆண்டவரை நம்பாமல் போனதுதான் பெரிய பாவம். எதையோ இன்றைக்கு நம்புகிறோம், ஆனால் தேவன் ஒருவர் மட்டுமே நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அவரை நாம் நம்பாமல் போனதுதான் இந்த உலகத்தில் நாம் செய்த ஒரு பெரிய பாவம். ஆகையினால எந்த இடத்துல நாம் அவரை நம்பவில்லையோ அதற்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு நம்பபடி ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள்.